மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனி வக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம். விரயஸ்தானத்திலே வக்கரம் பெறுவதால் விரயங்கள் எல்லாம் பாசிட்டிவாக மாறப்போகிறது. உலகத்தின் பெரிய தண்டனை இது சொல்லுங்க. வெற்றி பெறுவதோ தோல்வி பெறுவதோ இல்லை. வெற்றி பெறவும் தோல்வி பெறவும் உண்டான களத்தில் பங்கு பெறாமல் நம்ம வாய்ப்பே கிடைக்காம நம்ம ஒதுக்கி வைக்கிறான் பார், அதுதான் உலகத்தின் பெரிய தண்டனை. அது சரியாகும். காலையிலேயே எந்திரிச்சு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. தொழில யாரெல்லாம் தொழிலை நேசிக்கிறீங்களோ அவர்களை தொழில் நேசிக்க நண்பர்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், அனகோண்டா பாம்பு குட்டி தான் இந்த பிசினஸ். இந்த பாம்பு குட்டி டெய்லி வளரும். வளர்ந்து 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 ஒரு நாள் இந்த அனகோண்டா உங்களையே விழுங்கும் அளவிற்கு பெருசா மாறிடும். பிசினஸும் அப்படிதான். நீங்க தீனி போட 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 அது வளர்ந்துகிட்டே வரும். ஒரு நாள் மிக பிரம்மாண்டமா வளர்ந்து நிற்கும். ஆனால் அதற்கெல்லாம் ஒரு கால நேரம் இருக்கு. ஒரே ஷாட்ல நட்சத்திர ஜன்னலில் வானம் வெட்டிப்பா, அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது. அல்லது யாராவது ஒருத்தர் நமக்கு ஃபோன் பண்ணி என்ன மாப்பிள்ள சும்மா என்னடா விஷயம் சொல்றா, சும்மா தாண்டா ஃபோன் பண்ணேன்னா அந்த ஃபோன் எடுக்காதீங்க. அவன் நம்மளை பத்தி எவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருந்தா நம்ம சும்மா தான் இருப்போம்னு நினைச்சு அவன் ஃபோன் பண்றான். உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? சனி வக்கரம் அடைகிறார். எப்போ வக்கரம் அடைகிறார்? ஜூலை 13ஆம் தேதி அடைந்த வக்கரம். நவம்பர் 27 தான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அது வரைக்கும் வக்கரம் தான். வக்கர சனியின் உக்குர கோம் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. எங்க இங்கே ராம்ஜின்னு ஒருத்தர் இருப்பாரு, காணோம். சனியோட பிராண்ட் அம்பாசிடர். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இது இந்த டைலாக் வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் பண்ண ஒரு பெருமை நம்ம பக்தி இன்ஃபோ சேனலுக்கு தான் சேரும். அவ்வகையிலே நமது நேயர்களுக்கு எல்லாம் ஒன்று சொல்லுகிறேன். இந்த சனி பகவான் அள்ளித்தர வந்திருக்கிறார். யார் யாருக்கெல்லாம் அள்ளித்தர போகிறார், அவர் என்ன அள்ளித்தர போறார் அப்படிங்கிறத ராசி ரீதியாக யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாரெல்லாம் செம்மையாக வாழ போறீங்க, நமக்கே ஒரு ஸ்டைலில் பார்த்துடலாம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனி வக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம். மேஷராசிக்காரர்களுக்கு சனி யாரு? 10, 11 கூடியவர் வக்கரம் பெறுகிறார் 12ஆம் வீட்டிலே. சனி பகவானை பொறுத்தவரையிலே 12ஆம் வீட்டிலே சனி பகவான் வருவது தான் நம்ம ஏழரை சனின்னு சொல்கிறோம். வாட் இஸ் ஏழரை சனி? இந்த ஏழரை சனி இஸ் நத்திங் பட் 12ஆம் வீட்டில் இருப்பார், அப்புறமா ராசியில் இருப்பார், அப்புறமா 2ஆம் இடத்துக்கு போவார். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். விரயஸ்தானத்திலே வக்கரம் பெறுவதால் விரயங்கள் எல்லாம் பாசிட்டிவாக மாறப்போகிறது. 10, 11 கூடிய சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். 10னா தொழில்காரகன். இந்த தொழில்காரகன் வக்கரம் பெற்றா என்ன ஆகும்? தொழில் அபிவிருத்தி என்பது அடைகிறது. திடீர் முன்னேற்றம். அது என்ன, தொழில்காரகன் வக்கரம் பெற்றா தொழில் விஞ்ஞாதானே சார் போனோம். அது என்ன சார் தொழில் டெவலப் ஆகும்? 10 கூடியவன் ஜென்ரலாக வக்கரம் பெற்றா அப்படிதான் ஆகும். 10 கூடியவன் 12இல் மறைந்து வக்கரம் பெறும் பொழுது திடீர் ஏற்றங்கள் மாற்றங்கள் ஏற்படுகிறது. சார் திடீர்னு ஒரு ஆர்டர் லைஃபே மாற்றிடும். திடீர்னு ஒரு ஆர்டர் சார் கவர்மெண்ட்டோட ஒரு டைப் வைக்கலான்னு இருக்கேன் சார், ஒரு டெண்டர் மட்டும் கிடைச்சதுன்னா நான் நல்லா இருப்பேன் சார், அப்படி சார் இப்படி சார். நமக்குள்ள ஒரு கேரக்டர் சுற்றிட்டு இருப்பான், இங்கே தான் சுற்றிட்டு இருப்பான். அண்ணே வணக்கண்ணே, ஏதாவது பார்த்து செய்யணே, ஏதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரிலண்ணே, அப்படி இப்படி சுற்றிட்டே இருப்பான். திடீர்னு பார்த்தா கவர்மெண்ட் அண்ணே ஆர்டர் பாஸ் ஆயிடுச்சுண்ணே, இனிமேல் நம்ம தானே டீ கடை வைக்க போகிறோம் பஸ் ஸ்டாண்டில், டெண்டர் கிடச்சிருக்கு. அந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் ஒரு நொடியில் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு நம்ம வாழ்க்கையை மாற்றி போடும். சார் உலகத்தில் ஜெயிக்கிறது பெரிய தண்டனை என்ன சொல்லுங்கள்? உலகத்தில் பெரிய தண்டனை. நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் சார், என்னால் ஜெயிக்க முடியல. தோல்வி அடைகிறது பெரிய தண்டனையா? கிடையாது. போராட வாய்ப்பே கிடைக்காதது தான் உலகத்தில் பெரிய தண்டனை. உலகத்தின் பெரிய தண்டனை இது சொல்லுங்க. வெற்றி பெறுவதோ தோல்வி பெறுவதோ இல்லை. வெற்றி பெறவும் தோல்வி பெறவும் உண்டான களத்தில் பங்கு பெறாமல் நம்ம வாய்ப்பே கிடைக்காம நம்ம ஒதுக்கி வைக்கிறான் பார், அதுதான் உலகத்தின் பெரிய தண்டனை. அது சரியாகும். களப்பணி உங்களுக்கு கிடைக்கும். போய் விளையாடு. காலையிலேயே எந்திரிச்சு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. தொழில யாரெல்லாம் தொழிலை நேசிக்கிறீங்களோ அவர்களை தொழில் நேசிக்கும் நண்பர்களே. யாரெல்லாம் பிஸ்னஸை நேசிக்கிறீங்களோ பிஸ்னஸ் அவங்கள நேசிக்கும். இன்னைக்கு பிஸ்னஸில் லாபம் வரல, பிஸ்னஸில் நமக்குன்னா பிஸ்னஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலான்னு அர்த்தம். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணல, உடம்பு சரியில்லை, உடம்பை ஃபோக்கஸ் பண்ணல, தெம்பா இல்லை, சாப்பிடலை, எல்லாத்துக்கும் சின்ன சின்ன ரீசன் தான். ஃபோக்கஸ் பண்ணுங்க, சரியாயிடும். அப்போது ஃபோக்கஸ் பண்ணால் பிஸ்னஸ் சரியாயிடும். 10 கூடியவன் வக்கரம் பெறும் பொழுது பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ண வைப்பார். நமக்கு எங்கேயோ லேக் ஆகுது, என்ன ப்ராப்ளம், ஓஹோ இப்படி மிஸ் ஆகுதா, நமக்கு வர்றதெல்லாம் இப்படி மிஸ் ஆகுது போல போன்றவைகள் நீங்கள் கற்றுப்பீங்க. அவ்வளோதான், பிஸ்னஸ் சரியாக போச்சு. புரியுறதா? நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க,
பிஸ்னஸ் என்பது அப்படியே ஒரு கான்ஸ்டன்டான ஃபிக்ஸ்டு மெட்டீரியல். 10-11 கூடியவன் வக்கரமாகும் பொழுது லாபஸ்தானத்துக்கு வக்கரமாவதால் நான் சொல்கிறேன் இந்த கதையெல்லாம். 11 கூடியவன் 12ஆம் வீட்டில் இருந்து வக்கரம் பெறும்பொழுது லாபங்கள் பெருகும். லாபங்கள் எப்படி பெருகும்? எப்படி பெருகும்? ஐடியாலஜி இல்லாமல் எப்படி பெருகும்? பிஸ்னஸ் என்பது ஒரு ஃபிக்ஸ்டு மெட்டீரியல் அல்ல. பிஸ்னஸ் என்பது ஒரு அனகோண்டா பாம்பு. நான் அடிக்கடி சொல்லுவேன், அனகோண்டா பாம்பு குட்டி தான் இந்த பிஸ்னஸ். இந்த பாம்பு குட்டி டெய்லி வளரும். வளர்ந்து 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 ஒரு நாள் இந்த அனகோண்டா உங்களையே விழுங்கும் அளவிற்கு பெருசாக மாறிடும். பிஸ்னஸும் அப்படி தான். நீங்கள் தீனி போட 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 அது வளர்ந்துக்கிட்டே வரும். ஒரு நாள் மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கும். ஆனால் அதற்கெல்லாம் ஒரு கால நேரம் இருக்கிறது. ஒரு அனகோண்டா குட்டி வளர்வதற்கு கூட ஒரு நேரம் இருக்கிறது. அதே போலத்தான் ஒரே ஷாட்டில் நட்சத்திர ஜன்னலில் வானம் வெட்டிப்பா, அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காதுங்க. எவ்வளவு சொன்னான்னா எவ்வளவு லூச்சு போய் சொல்லுவான், இப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் பயங்கரமாக ஜெயிச்சிடறோம். அப்படி பயங்கரமான ஜெயிக்க முடியாது. நீங்கள் யாருங்கிறது முதல்ல எல்லாருக்கும் தெரியணும். உங்கள் பிஸ்னஸோட மோட்டோ என்ன, நீங்கள் சமுதாயத்துக்கு என்ன செய்கிறீங்கிறது 10 பேருக்கு ரீச் ஆகணும். அதுக்கப்புறம் ஆர்டர் வரணும். அந்த ஆர்டரை சிறப்பு செய்யணும். இவ்வளோ வேலை இருக்குது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே, 10 கூடியவன் வக்கரம் பெறும் பொழுது போராட ஒரு தொழில் களம் கிடைக்கிறது. நீங்கள் நல்லா பண்ணுவீங்களே, நீங்கள் ஏன் இதை பண்ணக்கூடாது எனும் எண்ணத்தில் தொடங்கியது பிஸ்னஸ். ஆமாம் இல்லை, நம்மளே ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தா இப்போ என்ன எனும் எண்ணத்தில் உதயமாகிறது உங்கள் புதிய வாழ்க்கை. 10-11 கூடியவன் 12ஆம் இடத்தில் மறையும் பொழுது தொழிலில் மிக பிரம்மாண்ட வளர்ச்சி. சார் நம்மளுடைய ஷேர்ஸ்லாம் நல்லா இருக்குங்கிறத, நம்மளுடைய கமிட்மெண்ட்லாம் என்கேஜ்மெண்ட்லாம் நல்லா இருக்குங்கிறத பாராட்டி இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் லைனப் பண்ணுறாங்க சார். எல்லாம் வரிசையாக வராங்க சார். இன்வெஸ்டர்ஸ்லாம் நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்கிறத வந்து பாராட்டுறாங்க சார் போன்ற விஷயங்கள்லாம் வரும். நீங்கள் உங்கள் என்கேஜ்மெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ என்கேஜாக இருக்கேன். ஸோ அப்போ மேசராசிக்காரர்கள் கஸ்டமர்ஸோட கிளைண்ட்ஸோட பயங்கர என்கேஜ்மெண்ட்டாக இருக்க போகிறீங்க. உண்மையிலேயே என்கேஜ்மெண்ட்டெல்லாம் என்கேஜ்மெண்ட் இல்லை, கிளைண்ட்டோட என்கேஜ்மெண்ட்டாக இருக்கீங்க பாருங்கள், அதுதான் சந்தோஷம். எப்போ ஃபோன் பண்ணாலும் என்ன பண்ணுறீங்க சுந்தர், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அதுதான் பெருமை. என்ன பண்ணுறீங்க, நான் சும்மா தான் இருக்கேங்கிறது ஒரு பெருமை கிடையாது. அல்லது யாராவது ஒருத்தர் நமக்கு ஃபோன் பண்ணி என்ன மாப்பிள்ள சும்மா என்னடா விஷயம் சொல்கிறா, சும்மா தாண்டா ஃபோன் பண்ணேன்னா அந்த ஃபோன் எடுக்காதீங்க. அவன் நம்மளை பற்றி எவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருந்தா நம்ம சும்மா தான் இருப்போம்னு நினச்சி அவன் ஃபோன் பண்ணுறான். ஏன் சும்மா இருக்கீங்க? 10-11 கூடிய சனி வக்கரம் பெறுகிறார். பிஸியாக இருக்கேன், இன்னிலேருந்து பிஸியாக போகிறீங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம், சனி பகவானை பொறுத்த வரைக்குமே சனி வந்து நியாயத்தின் கடவுள், தர்மத்தின் கடவுள் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த சனி என்ன பலன்கள் எல்லாம் தருகிறார்? மீனராசியிலே சனி வக்கரம் அடைகிறார். வக்கரம் பெற்ற சனி என்ன நற்பலன்களை எல்லாம் தருவார் என்றால், வக்கர சனி 12ஆம் இடத்திலே, காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்திலே வக்கரம் பெறும் பொழுது ஒரு சண்டேலேருந்து நம்ம வந்து மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்குமான 6 நாள் நம்ம கண்டினியூஸாக வேலை செய்கிறோம், தொடர்ந்து வேலை செய்கிறோம். ஆனால் அந்த வேலை செஞ்சது எல்லாத்தையும் நமக்கு வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண டைமே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் ஃபேமிலிக்குன்னு சண்டே மட்டும் ஒதுக்கி அந்த சண்டே மட்டும் ஃபேமிலியோடு இருக்கும். அந்த சண்டே ஃபோன்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு முழு நேரம் அட்டென்ஷன் ஃபேமிலிக்கு மட்டும் தான் கொடுக்குறோம். இதுதான் வந்து முக்கியமாக. அப்போது அந்த இருக்கின்ற அந்த ஒரு நாளை ஃபேமிலிக்காக மட்டுமே நீங்கள் செலவு பண்ணுறீங்க. லைக் த சேம் அதே மாதிரி தான் இந்த சனி வக்கரம் என்பது. உங்களை சனி பாடாப்படுத்த வந்திருக்கிறார், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார். எல்லாம் இருந்தாலும் சனி லீவ் விட்ட ஒரு 138 நாள்னா அது இந்த 138 நாள் தான். இது ஜூலை 13 நவம்பர் 27 வரைக்கும். இந்த பீரியடில் சனி உங்களுக்கு மொத்தமாக தர வேண்டிய எல்லா சந்தோஷத்தையும் அந்த கொஞ்ச நாள்லே தந்துடுறாரு. இந்த எப்படி அந்த லீவு நாளில் ஒரு நாளில் 6 நாள் சந்தோஷத்தை கொண்டு வர நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுற, சனி மொத்தத்தையும் அன்றைக்கி நாள் கொடுத்துற ட்ரை பண்ணுறாரு இந்த வக்கரம். அப்போ இந்த வக்கர பயிற்சி எப்போ புதிய தொழில் தொடங்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கூட்டு முயற்சிகள் தொடங்கலாம். சனி வக்கர நிவர்த்தியால் குழந்தை பிறக்கும். எதையுமே அதிபலம்னு பேர், அதிபலான்னு பேர். அதிபலம்னா என்ன? அதிபலம்னா எதையுமே அதுக்கு அதை விட அதிகமான சக்தியோடு ஒரு காரியத்தை நிறைவேற்றுதல். சாதாரணமாக நிறைவேற்றுறதை விட டபுள் மடங்கு சக்தியோட ஒரு காரியத்தை நிறைவேற்றும் பொழுது ஒரு காரியம் அழகான வடிவம் பெறுகிறது. எந்த இலக்கோ அந்த இலக்கை ஈஸியாக அடைகிறது. இதற்கெல்லாம் காரணம் சனி பகவானுடைய அந்த சக்தி மட்டும்தான், அந்த வக்கரம் என்பதுதான். அதனால உலகத்தாரால் திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய ஒரு பயிற்சி எதுனா அந்த சனி வக்கர பயிற்சி. சனி வக்கரம் ஆகிட்டார்னா ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏனால்ரா அடிக்கடி ஜோதிட சாஸ்திரம் சொல்லும் வார்த்தை, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி மட்டும்தான் டிராப்பேஜ், பிளாக்கேஜே கிடையாது.
கெடுக்கணும்னு நினச்சாலும் சரி, கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி, சனி ஒரு முடிவு எடுத்தால் எடுத்தது தான், யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் சனியோட ஸ்பெஷல். அவ்வகையில் இந்த ஜூலை 13 தொடங்கி நவம்பர் 26 வரையிலான இந்த சனி வக்கர பயிற்சி ராசிதோறும் நாம் கண்டு வருகிறோம். சென்னையில் இருக்கிறவங்க பொழிச்சூலூர் பக்கத்தில் இருக்கின்ற அகத்தீஸ்வரர் கோயில் இருக்கிற சனி பகவானை பார்க்கறது நல்லது. அல்லது நீங்கள் இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க திருச்சிற்றம்பலம் கூட்டுரோடு அந்த ஜிப்மர் பக்கத்தில் ஒரு சனீஸ்வரன் டெம்பிள் இருக்குது, அங்கே போகிறது நல்லது. அல்லது கும்பகோணத்தில் இருக்கிறவங்க திருநள்ளாறு போகலாம், இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் நல்லது. போன்ற அந்த மாதிரி சனீஸ்வர பகவானுடைய திருக்கோயில்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தானம் செய்து எள்ளு சாதம், எள்ளு உருண்டை எல்லாம் நைவேத்தியம் பண்ணி ஏழைகளுக்கு கொடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தாலே சனி பகவானுடைய பரிபூர்ண அருளை என்னாலும் பெறலாம். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விஷ்ணுமாயாவிடம் சொல்லுங்கள். 5-6 அடி உயர விஷ்ணுமாயா இங்கே ஸ்ரீமடம்னா இங்கே போரூரில் மட்டும்தான் இருக்குது. எதாக இருந்தாலும் உடனே கால் பண்ணுங்கள், நேரில் சுவாமியை தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.